பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு நீங்களும் கூட ஏற்கனவே தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருந்தீர்கள். ஆனாலும் கூட தமிழக அரசு இவ்வளவு துரிதமாக செயல்பட்டு அவர் மீது இந்த கைது நடவடிக்கை என்பதை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, கைது நடவடிக்கைக்கு அவர்கள் சில சட்ட ரீதியான சில காரணங்களை சொல்லி இருக்கிறார்கள். அது உண்மைதானே. ஏன்னா பெண்களை நான் கூட முதல்ல நினைச்சேன் கைது நடவடிக்கை தேவையா, அவங்க வந்து வழக்காடு மன்றம் போனா அதுல வந்து சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அப்படின்னு தான் நானும் நினைத்தேன். ஆனா திமுகவை சார்ந்தவர்கள் அந்த பேச்சை நியாயப்படுத்துவதும், உதயநிதி அந்த பேச்சை நியாயப்படுத்துவதும், ஏதோ தவறே செய்யலன்ற மாதிரி அவர் நடந்து கொள்வதும் நிச்சயமாக தண்டனைக்குரியது. ஆக கடுமையான தண்டனை இருந்தாதான் இவங்கெல்லாம் நம்ம செஞ்சது தப்புன்னு உணருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆக பெண்களை யார் பேசினாலும் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்ற சூழ்நிலை வந்தே ஆக வேண்டும் என்பதைத்தான் இன்று இந்த கைது நடவடிக்கை உணர்த்துகிறது. மேம், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த கைது நடவடிக்கை என்பது அரசு வந்து துரித கதியில் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட இந்த இடத்துல எழக்கூடிய கேள்வி, குறிப்பாக அரசியல் நோக்கர்கள் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த கைது நடவடிக்கை என்பது எதிர்க்கட்சியினருடைய குரலை ஒடுக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுவதாக சொல்லப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் கேட்கிறேன், இதே ரெஸ்பான்சிபிலிட்டி உதயநிதிக்கு இல்லையா? உதயநிதி என்ன நினைக்கணும், நாளைக்கு அசம்பிளி செஷன் இருக்கு, அதனால நாம பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிளி செஷன் அவரு நடவடிக்கை எடுக்கலாம்ல. இன்னொன்று, வேற மெம்பர்ஸே இல்லையா? திமுகவுல மற்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்க பாத்துக்க போறாங்க. அதனால அதுக்குதான் சொல்ல முடியாது. இந்த கைது நடவடிக்கை பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அந்த அவர்கள் மீது நடவடிக்கை வரும் அப்படின்றத உணரணும் மக்கள். இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். இன்னொன்று, இதுக்கு முன்னால மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்திற்கு உள்ளேயே மிக மோசமாக நடத்தியவர்கள் இவர்கள். அதனால இவர்களுக்கும் ஒரு பாடம் அமைய வேண்டும் என்பதும் எனது கருத்து. நிச்சயமா மேம், நீங்கள் குறிப்பிட்டதை போல தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து திமுகவினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவராக இந்த நேரத்தில் அரசும் சரி திமுகவினரும் எந்த அளவிற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அவர் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கருத்து பதிவிடுறீங்க? இல்லை, உதயநிதி பேசுறது என்னமோ தான் ஒரு பெரிய தியாகம் செஞ்சுட்டா மாதிரியும், அவர் வந்து போலீஸ் வேன்ல ஏறும்போது சிரிச்சுக்கிட்டே ஏறுறதும், அப்புறம் பெண்களை பத்தி எப்படி வேணாலும் பேசுவேன், ஆனா அதை வந்து திமுக காரங்க கண்டிக்க மாட்டாங்க. திமுக காரங்க மட்டும் கண்டிக்க மாட்டாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களும் கண்டிக்க மாட்டாங்க. பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள் இதே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே பேச்சு வேற யாராவது அரசியல்ல பேசியிருந்தா முதல் கண்டன குரல் இவங்க கிட்ட தான் வரும். ஆனா இப்ப அவங்க கட்சியை சார்ந்தவங்க பேசினா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அதே ஸ்டாலின் அவர் கட்சியோட தலைவர், சரி இவர் பேசினாரு, கட்சியோட தலைவர் என்ன சொல்லியிருக்கணும், அவர் பேசுனது தப்பு, பெண்கள் ஒருவேளை இது தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தால் நான் அதுக்கு மன்னிப்பு கோருகிறேன்னு சொல்லணுமா வேண்டாமா? அப்ப பெண்களை எப்படி வேணாலும் பேசுவோம், ஆனா அரசியல் லாபத்திற்காக நாங்க எப்படி வேணாலும் நடப்போம்னா அதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பாக மேம், திமுகவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான பொதுவெளிகளில் பேசும் பொழுது இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க வகையில் பேசுவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்லப்பட்டால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி சைதை சாதிக், முன்னாள் அமைச்சர் பொன்முடி வரைக்கும் பல்வேறு அருவருக்கத்தக்க கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அதன் நீட்சியாக தற்பொழுது இவ்வளவு உயரிய பொறுப்பில் இருப்பவர் பேசியது மிகப்பெரிய கண்டனத்திற்கு உரியது என்பதை கண்டிப்பாக மறுக்க முடியாது. ஆனாலும் கூட பெண்கள் மீதான இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் தாவேக எம்எல்ஏக்கள் மீதும் சரி அமைச்சர்களும் பல்வேறு விவகாரங்கள் சிக்கும் பொழுது அவர்கள் மீது இந்த துரித கதியில் நடவடிக்கை எடுக்கப்படுவது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அது எடுக்கணும், நாங்க அதுல பாரபட்சம் இல்ல. ஏதோ திமுக சொன்னா நடக்கணும், தாவேகா சொன்னா எடுக்கக்கூடாதுன்னு இல்ல. தமிழக அரசு இதே நடவடிக்கையை பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் எங்க எல்லாரோட கருத்தா இருக்கும். ஒட்டுமொத்தமா பெண்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. தொலைபேசி வாயிலாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி.